கார்த்திக் தன் புதிய பள்ளியில் சேர்ந்தான். புதிய பள்ளியில் சதீஷ், கார்த்திக்கின் சித்தப்பாவின் மகன், தனது வகுப்பிலும் பள்ளியிலும் சிறந்த மாணவராக பெயர் பெற்றிருந்தான். சதீஷ் கார்த்திக்கை தனது சொந்தக்காரன் என்று எல்லோரிடமும் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் அது கார்த்திக்குக்கு புதிதாக ஒரு சவாலாக மாறியது. ஆசிரியர்கள் முதல் பியூன் வரை எல்லோரும் சதீஷை பாராட்டி கார்த்திக்கிடம் அவனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்படி கூறுவதைத் தொடர்ந்து கார்த்திக்கின் மனதில் ஒருவித எதிர்ப்புணர்ச்சி உருவாகியது. ஆனால் கார்த்திக் தனது தன்னம்பிக்கையை கைவிடவில்லை. தன்னை ஒரு பலவீனமான மாணவராக உணரச் செய்யாதிருக்க சதீஷுக்கு இணையாக படிப்பில் மேம்பட்டு காட்ட முடிவு செய்தான். இடைக்காலத் தேர்வுகளில் மற்றவர்களை முந்தி 2ஆம் நிலையை பெற்றதும் அவன் திறமையை நிரூபித்தான். இதன் மூலம் அவன் பள்ளியில் மற்ற மாணவர்களிடமிருந்து கவனிக்கப்படத் தொடங்கினான். ஆனால் தன்னுடைய தனிச்சிறப்பை நிரூபிப்பதற்காக இன்னும் கடினமாக உழைத்தான். குடும்பத்தின் பொருளாதார நிலை சாதாரணமாக இருந்ததால் கார்த்திக் அதிக நிதிநிலையை ஏற்படுத்துவது பற்றியும் சிந்திக்கத் தொடங்கினான். 11ஆம் வகுப்பு விடுமுறையின் போது அவன் 5ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளியில் பகுதி நேர வேலைக்கு சென்று புத்தகங்களை ஒவ்வொரு மாணவருக்கும் விநியோகிக்கும் பணியில் உதவினார். அந்த வயதில் பெற்ற தன் முதல் சம்பளத்தை மிகுந்த அக்கறையுடன் தனது அப்பாவிடம் கொடுத்து லெட்ஜர் புத்தகத்தில் பதிவு செய்யச் செய்தார். இது அவன் பணம் சேமிக்கும் பழக்கத்துக்கு அடித்தளமாக அமைந்தது. சேமித்த பணத்தின் மூலம் கார்த்திக் 10 கோழி குஞ்சுகளை வாங்கி வளர்க்கத் தொடங்கினான். அவற்றை தன் அக்கறையுடன் வளர்த்துக் கொண்டிருந்தான். தன் வளர்ப்பு கோழிகளை வீட்டுக்கே விற்பனை செய்ய ஆரம்பித்ததும் ஏதோ ஒரு சிறு தொழில் முனைவோர் போல நம்பிக்கையடைந்தான். பின்பு ஞாயிற்றுக்கிழமைகளில் தன் சைக்கிள் மூலம் கோழிகளை சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். பெற்ற பணத்தை மிக்க பொறுப்புடன் மீண்டும் அப்பாவிடம் ஒப்படைத்தும் லெட்ஜரில் பதிவு செய்து வைத்தும் இருந்தார். இவை அனைத்தும் அவனுக்கு நிதி மேலாண்மையின் அடிப்படைகளை கற்றுத்தந்தன. 12ஆம் வகுப்புக்கு பொது தேர்வுக்கு மிகவும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் கார்த்திக் தயாராக இருந்தான். அவன் தனது கற்றல் முறையையும் நேரத்தையும் திறமையாக பயன்படுத்தியதால் தேர்வுகளில் வெற்றி பெறுவது அவனுக்கு உறுதி போல தெரிந்தது. தேர்வு முடிவுகள் வெளியான அன்று மாலை பத்திரிகையில் தனது தேர்வெண்ணை கண்டதும் அவன் மகிழ்ச்சியில் குதித்தான். இது அவரது குடும்பத்துக்கும் பெருமிதத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்தது. அன்றைய தினம் முழுக்க அது கொண்டாட்டமாக இருந்தது. அடுத்த நாள் காலை கார்த்திக் தன் நண்பர் வீட்டிற்குச் சென்றபோது மீண்டும் காலை பத்திரிகையில் தனது எண்ணை பார்க்க நேர்ந்தது. ஆனால் இப்போது அவன் தேர்வு எண் காணப்படவில்லை. முதலில் எண் தவறி பார்த்திருக்கலாம் என்று எண்ணி 3 முறை சரிபார்த்தான். இருந்தும் தனது தேர்வெண் இல்லாததை உறுதிப்படுத்தி அதிர்ச்சியடைந்தான். இந்த பயம் மற்றும் குழப்பம் கார்த்திக்கின் மனநிலையை மோசமாக பாதித்தது. அவனுக்கு தோல்வியடைந்த உணர்வு தன் மனதை கடுமையாக தாக்கியது. என்ன தவறு நடந்திருக்க முடியும் என்ற எண்ணம் அவனை வாட்டியது. தனது தோல்வியை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் அமைதியாக மௌனமாயிருந்தான். நண்பர்கள் கிரிக்கெட் விளையாட அழைத்தும் அவன் அவர்கள் கூட செல்லவில்லை. தன்னை முழுமையாக தனிமைப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது அவனின் அம்மா கேட்டார், பள்ளிக்கு சென்று மதிப்பெண் மற்றும் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் பெறப்போகலையா? ஆனால் கார்த்திக்கிடம் பதில் வரவில்லை. கார்த்திக் மனதில் தோல்வியின் தாக்கம் இருந்ததினால் மௌனம் மட்டுமே பதிலாக இருந்தது.